இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்கும்போது கடைசியில கை குலுக்குறோம் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்கான ஒரு அர்த்தம். ஆனா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல அந்த மாதிரி எதுவும் நடக்காம இந்திய வீரர்கள் ஒரு பக்கம், பாகிஸ்தான் வீரர்கள் இந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்திய வீரர்களோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாருன்னா, பகல்காமோட பகுதியில அங்க நடந்தது எல்லாமே நமக்கு நினைவிருக்கும். அதனால அவங்களுக்கு கை குலுக்கி நான் அதை பெருசாக்க விரும்பல, எங்களுக்கு அதுல இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நேஷனல் ஆந்தம் பாடும் போதும் பாத்தீங்கன்னா இந்திய வீரர்கள் ஒரு மாதிரி ஆட்டிடியூடா நிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்திய ரசிகர்களே சொன்னாங்க. பாகிஸ்தான் ஒரு நாடாவே இருக்கட்டும், அவங்க இந்தியாவை அடிச்சாங்கதான், அது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆனா கிரிக்கெட் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த டே அது ஒரு கேம், அதுலயும் பாலிடிக்ஸ் கொண்டு வரீங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ஃப்ரெண்டோட வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இதே ஸ்டேடியத்துல ஒரு பாகிஸ்தான் ஃப்ரெண்டும் இந்தியன் ஃப்ரெண்டும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. ஆனா கிரிக்கெட் வீரர்களிடம் இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்திய ரசிகர்கள் பேசிட்டு இருக்கிற இதே சமயத்துலதான் பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிதி என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த மாதிரி ராகுல் காந்தி ஒரு நேர்மையான மனிதர், இந்தியாவில நல்ல முஸ்லிம்ஸ் இருக்காங்க, நல்ல ஹிந்துஸ் இருக்காங்க, இவங்களுக்குள்ள பிரிவினை அப்படிங்கிறது இருக்காது, ராகுல் காந்தி அப்படி பண்ணவும் மாட்டாரு, அவர் ஒரு நேர்மையான மனிதர் அப்படிங்கிற மாதிரி பெருசா புகழ்ந்து பாராட்டி இருந்தாங்க. இதற்கு பாஜக தொண்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை ராகுல் காந்தி மட்டும் பிரதமர் ஆனாருன்னா பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியாவை வித்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எதற்காக சொல்றாங்க அப்படின்னு பல காரணங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டே வராங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, கிரிக்கெட்ல பாலிடிக்ஸ் கொண்டு வர்றது நல்லதா கெட்டதா, இப்ப இந்தியா பண்ணது கரெக்டா தப்பா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.